வாழ்க்கையில் நம்ம எதை கற்றுக்குறோமோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். விஜய் அண்ணாகிட்ட இருந்து. என்னென்னா, அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து, அதாவது தவறான விமர்சனங்கள், உருவ கேலி, அது மட்டும் இல்லை, அவருடைய ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் அவ்வளவு எதிர்ப்பு, அவ்வளவு பிரச்சனைகள். அதை தாண்டி அவருடைய பர்சனல் லைஃப், இப்போ ஜனநாயகன் படம். ஸோ இந்த மாதிரி அவரை எவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நீ என்ன வேணால் பேசி, என்ன வேணால் பண்ணு, நான் என்னோட விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக, ரொம்ப கம்போஸ்டாக, பக்காவாக நான் என் ரூட்டில் போய்கிட்டே இருப்பேன். என்னை யாருமே தடுக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக, அழகாக அவர் அது மூவ் பண்ணி இப்போ அதில் சக்ஸஸும் ஆகிருக்காரு. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் மை பர்சனல் சாய்ஸ். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலே, ஐயோ எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை, ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் உட்காந்துடுறோம்ல. அவர் எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்துருக்காரு, ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் தாண்டி வந்திருக்காரு. ஸோ அதை தான் நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டே. அதை எடுத்துக்க முயற்சி பண்ணுறோம். அவர்கிட்ட இருக்கிற அந்த சைலன்ஸ் தான் அவருடைய அந்த மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய குழந்தை பருவத்திலேருந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அவர் தான். அவரை பார்த்து தான் வளர்ந்தோம், அவரை ரசிச்சிருக்கோம், அவ்வளோ கொண்டாடி இருக்கோம். இப்போது இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல அவர் உட்காரும்போது அந்த சந்தோஷத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நானே ஒரு ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் மை ஹாப்பினஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.